சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரர்கள், என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, இந்த உலகத்துல மகர ராசிக்காரர்கள் எங்கிருந்தாலும் அங்கு சென்று மனம் திறந்து என் பலன்களை எல்லாம் சொல்லுகிறேன். இவர்கள் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். கடந்த 10 வருஷமா இவர்கள் படும் பாடெல்லாம் நான் நன்றாக அறிவேன். அதனால உலகத்துல யார் எங்க இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் என்னிடம்தான் ஜாதகம் பார்க்கணும். இது என்னுடைய அன்பு கோரிக்கை. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அவர் 2ஆம் இடத்துல இருந்தார். சார் அவனை பத்தி பேசாதீங்க சார், அவன்லாம் ஒரு ஆளா சார், அவனை ஃபாதர்னு சொல்லிக்கிறதே எனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் காதில் கேட்ட போது. 2ஆம் இடத்தில் இருந்து 7.5 சனியா இருந்தார். 7.5 சனியா சார், 8.5 சனி 9.5 சனி, சரி சரி கோவப்படாதீங்க, அவர் அவ்வளோ பாடாப்படுத்தியிருப்பார் உங்களை. இவர் இப்போ 3ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். 3ஆம் இடம்னா என்ன? சகாய சனி. ஒரு பாட்டு கூட கேட்டிருப்பீங்க, சகாயனே, அந்த பாட்டெலாம். அப்போ சகாயம்னா என்ன? சகாயம்னா நன்மை தர செய்யக்கூடியவர். பிற மதங்கள்ல சகாயம்னா ரொம்ப நல்லவர்னு அர்த்தம். சகாயம் சகாயம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மித்திரன், உங்களோட நண்பர். சனி பகவான் உங்களோட நன்மையை செய்ய போகிறார். இப்போ 3ஆம் இடத்தை சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறார். மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே ராசிநாதன் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை செய்வார்.